உள்ளே நம்ம வயர்லாம் நீட்டாக சொருகி விட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம இதில் ஒரு ஈஸியான ஒரு ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரோப் கடையில் கிடைக்கும், அது பட்டன் ஹவுஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஊசி நூல் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கடைகளில் கேட்டு பாருங்கள். இந்த ரோப் தனியாக கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது மீட்டர் 10 அல்லது 15 ரூபா கிட்ட இருக்கும். இந்த ரோப் வச்சு நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம நிறைய வயர்ஸ் வச்சு ஹேண்டில் போட்டு நிறைய மாடல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஹேண்டில் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போது இது நான் சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் மெத்தடில் போட்டிருக்கிறதுனால, அந்த மாடலில் இது இருக்கிறதுனால, இதுக்கு நம்ம இந்த ஃபேன்சியாக இந்த மாதிரி ரோப் வச்சு ஒரு ஹேண்டில் போடலாம். இது வந்து உங்களுக்கு ஹேண்ட்பேக் மெத்தடில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வயர் வச்சும் போடலாம். வயர் வச்சு எப்படி போடுறது நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரை நம்ம போடணும். ஸோ இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நாட்டில் நம்ம விடணும். என்னப்பா இந்த வயரை நம்ம இப்படி உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு இந்த ஒரு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரை நமக்கு தேவையான அளவு ஹைட்டுக்கு நம்ம எடுத்துட்டு அதை என்ன செய்யணும், இந்த சைடில் உள்ள வயர்கிட்ட, இந்த சைடு உள்ள 2 நாட்கிட்ட கொண்டு வரணும். நமக்கு ஹேண்டில் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு போதும், அதனால் நான் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த சைடு உள்ள கார்னரில் உள்ள வயரை இப்படி உள்பக்கமாக, வயர் இல்லை இந்த ரோப் விட்டுட்டு நம்ம முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் தூரம் வேணும். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஹேண்டில் உங்களுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போடணும். வச்சுட்டு இப்போ இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு வயர், அதை எடுத்து ஏற்கனவே ஒரு ரோப் இன்சர்ட் பண்ணிட்டோம், இது 2வது, இது மடித்து கொண்டு வந்துக்கோங்க. அதை எடுத்து இந்த பக்கமாக இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டு இந்த ஹேண்டிலுக்கு தக்கன நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ என்ன செய்யணும், இதை நம்ம முடிச்சு போட்டுடணும். ஹேண்டில் நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு முடிச்சு போட்டுங்க. உள்ள ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், ஃபேன்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது வெயிட்லெஸ் தான், அதனால் நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் லென்த் விட்டு போட்டுக்கலாம். நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்லாம் கிடையாது, ஏன்னா இது சின்னது தான் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு இதே போதுமானது தான். முடிச்சு போட்டு மீதமுள்ள ரோப்பை கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு பாருங்கள். இதே மாதிரி போட்டுட்டோம். நெக்ஸ்ட் சைடும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு வயர் வச்சு கூட கட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் இருக்கும், அதனால் அப்படி கட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த வயரை கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க, முடிச்சு போட்டுக்கோங்க. ஹைட் மெயினாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இதை நம்ம கட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு இதில் இந்த ஃபெவிகால் இருக்குது பார்த்தீங்களா, ஃபெவிகால் அல்லது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஃபேப்ரிக் க்ளோ என்ன இருக்கோ அதை வச்சு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வயர் பிரிஞ்சு, இந்த நாட்ஸ்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதை வச்சு இப்படி நல்லா ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு வராது. சேம் இந்த பக்கம். அப்படி இல்லைன்னா நூல் என்ன செய்யும், விடுபட்டு வந்துடும். அதனால் இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கணும். ஃபெவிகால், ஃபேப்ரிக் க்ளூ எது இருந்தாலும் ஓகே. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம அடுத்த ஹேண்டில் போடலாம். இந்த இடத்துல நூல் வச்சும் நம்ம கட்டிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட நூல் வச்சு உங்களுக்கு கட்ட விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு வயர் கொடுத்து கட்டி இந்த மாதிரி உள்ளே நம்ம சொருகி விட்டுடலாம். வயர் வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்துல ரோஸ் ஒரு வயர் வச்சு கட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே நம்ம கூடையெல்லாம் முடிச்சுட்டு கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான். இந்த 2 பக்கமும் இப்படி கொடுத்து உள் பக்கமாக எடுத்துடணும். வயரை இப்படி உள் பக்கமாக எடுத்துட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு உள்ளே வயரை சொருகி விட்டுருங்க, அவ்வளோதான்.
இந்த ஒரு ஹேண்டில் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரெண்டாவது ஹேண்டிலும் போட்டுருங்க. ரெண்டாவது ஹேண்டில் போட்டு காமிச்சிருந்தா டைம் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஹேண்டில் வச்சு நீங்கள் இன்னொரு ஹேண்டிலும் போட்டுடலாம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போடுங்க. இந்த ரோப் எல்லா பக்கமுமே கிடைக்கும். முக்கியமாக பட்டன் ஹவுஸில் கேட்டு பாருங்கள் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஃபேன்சி ஸ்டோர்ஸில், கிராஃப்ட் ஒர்க் ஷாப்பில், இந்த மாதிரி எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இதுலேயே கலர்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை வாங்கியும் நீங்கள் போட்டுக்கலாம். 1-2 நாட்கள் மட்டும் சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற வயர்ஸை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் போட்டுடலாம். ஃபேன்சியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேண்டில் போடுங்க. அது போக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற கூடைகளுக்கு நம்ம அதிகமாக வெயிட் எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி போடுறதுக்கு ஹேண்ட்பேக்ஸ்க்கு இந்த மாதிரி மாடல் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பெரிய கூடைகளுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே ஃபேன்சியாக போடக்கூடிய ஹேண்டில், ரொம்ப வெயிட்லாம் தாங்காது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கேரி பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஃபோன் இல்லை ஒரு வாட்டர் கேன் இந்த மாதிரி தான் நம்ம கேரி பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் போட்டால் நல்லா பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ரொம்பவும் டைம் எடுக்காது, உங்களுக்கு போடுறது ஈஸி. இப்போ நம்ம அடுத்த ஹேண்டில் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம ரோப் வச்சு கட்டி முடிச்சிட்டோம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை இது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஹேண்டில் எப்படி போடுறது நான் ஏற்கனவே நிறைய ஹேண்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் என்ன மாடலில் ஹேண்டில் வேணுமோ அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃபேன்சியாக லுக்காக இருக்கும். ஹேண்ட்பேக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மெத்தட் போதுமானது. ஓகே, இதுக்குள்ளே நம்ம எப்படி துணி வச்சு தைக்கிறதுன்னு மாஷா டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் துணி உள்ளே எப்படி கொடுத்து தைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம உள்ளே எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்லா நாட் பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு இதை துணி வச்சு தைச்சிட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுல ஒரு சின்னதாக டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப ஈஸியாக உள்ளுக்குள்ளே நம்ம துணியை ஒரு பர்ஸ் மாதிரி தைச்சிட்டு அது எப்படி தைக்கிறதுன்னு மாஷா டெய்லரிங் சேனல் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். பார்த்துட்டு அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த சைடில் அப்படியே நூல் வச்சு ஃபுல்லாக நம்ம தைச்சி கொண்டு வர வேண்டியதான். ஊசி நூலை வச்சு தைச்சி இப்படி இந்த கேப் வழியாக தைச்சி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். மாஷா டிசைன்ஸ் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக ஏதாவது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் தெரிய வரும். வீடியோக்கு ரைட் சைட் கார்னரில் ஒரு சின்னதாக அம்புக்குறி இருக்கும், ஏரோ மார்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டராக நிறைய செக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மாஷா டெய்லரிங் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள்.